நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்றி. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித காவல் தூதர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பராமரிப்பதற்காக தந்திருக்கக்கூடிய காவல் தூதர்களுடைய குரல் கேட்டு நாம் பயணிக்க வேண்டும் என்பதே இத்திருவிழாவினுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நாம் செவிமடுத்து வாழ்கிறோமா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து கொள்ளவும், காவல் தூதர்களை நாம் கண்டுகொண்டு பயணிக்கவும் இப்பலியிலே ஆண்டவருடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய குற்றமுறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய முது பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்க வானதூதர்களை அனுப்ப திருவுளமானீரே. நாங்கள் என்னும் அவர்களின் அருட்காவலை பெற்று அவர்களுடைய நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க கனிவுடன் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பதெப்படி? யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முதல் 12, மேலும் 14 முதல் 16 முடிய. இல்ல
முதல் வாசகம். என் தூதர் உனக்கு முன் செல்வார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. ஆண்டவர் கூறுவது: வழியில் உன்னை பாதுகாக்கவும், நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும், இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாய் இராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்வார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 91. பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கையின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. இரவின் திகழிலுக்கும் பகலின் பாய்ந்தவருக்கும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுலப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18. இறைவார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 10வது இறைவசனம். அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித காவல் தூதர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. கடவுள் திருமுன்னிலையிலே கோடிக்கணக்கான வானதூதர்கள் நின்று பணிபுரிகிறார்கள் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற புனித காவல் தூதர்கள் என்பவர்கள் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டிகள் என்பதனை இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒருத்தர் ஒரு பைக் வாங்கினார். அந்த பைக்கை வாங்கி புதுசாக வாங்கிட்டு வந்த நேரத்திலிருந்து வீட்டில் ரொம்ப பத்திரமா வச்சிருந்தார். ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு அந்த பைக் ஓடவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி கம்பெனியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். கம்பெனிக்காரங்க, அது எப்படி சார், புது வண்டி, அது எப்படி ஓடாமல் இருக்கும், உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் பட்டன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, அதெல்லாம் பார்த்தேன், ஆனால் ஓடலை. ஒருவேளை பட்டன் ஒர்க் ஆகலைன்னா கிக் ஸ்டார்ட் இருக்குது, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்களா? இல்லை, அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஓடலை. என்னன்னு தெரியல சார், புது வண்டி சார், உங்களை நம்பி இந்த வண்டி வாங்கினது பெரிய தப்பாக போச்சு சார், எத்தனாயிரம் ரூபாயை நான் செலவழிச்சிட்டேன், நீங்கள் கவனிக்கலையே சார் அப்படின்னு சொல்லி எனக்கு வேறு வண்டியை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். கம்பெனிக்காரங்க, புது வண்டி அது எப்படி ஓடாமல் இருக்கும், நேராக வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்து வண்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு, சார் வண்டிக்கு பெட்ரோல் போட்டிங்களான்னு கேட்டாங்க. அவன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான், முக்கியமான ஒன்று ஓடலை. வண்டி ஓடணும்னா என்ன வேணும்? நிச்சயமாக அதற்கான சோர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதனால் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னவென்று சொன்னால் அதுதான் அந்த வண்டிக்கான எண்ணெய், அது தேவைப்படுகிறது. அது இல்லாமல் வாகனத்தை எப்படி ஓட்டுவது? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் தந்திருக்கக்கூடிய காவல் தூதர்கள் தான். அவர்களுடைய குரலுக்கு நாம் செவிமடுத்தோம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறிவிடுவோம் என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். பாருங்க, 18வது அதிகாரம் 10வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வானதூதர் தந்திருக்கிறார். அந்த வானதூதருடைய வேலை என்ன? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்கறது தான். சரிதானா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்கறது. என்ன ரிப்போர்ட்டு? நீங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. கடவுள் திருமுன்னிலையில் அவர் இருக்கிறவர்கள் டெய்லி நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்போ நாம் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கிறது, இந்த வானதூதர்கள், இந்த காவல் தூதர்கள் என்பவர்கள் தினமும் நம்மோடு கூட பயணிக்கிறார்கள். நமக்கு தெரியுறது இல்லை, நாம் கண்டுகொள்றது இல்லை. ஆனால் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய பணி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு வாகனம் ஓடுவதற்கு அதற்கான டிரைவிங் ஃபோர்ஸ் இதுதான் அப்படின்னு தெரியுது போல, நம்முடைய வாழ்க்கை ஓடுவதற்கு நமக்கான டிரைவிங் ஃபோர்ஸ் இந்த வானதூதர்கள் கடவுள் தந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். விடுதலை பயண புத்தகத்தில் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம்.
வானதூதர்களுடைய முதன்மையான பணி என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க? வழியில் உங்களை பாதுகாக்கவும் நீங்கள் சென்று சேர்வதற்கான இடத்தை அடைந்து நீங்கள் அடைகிற வரையில் உங்களை பராமரிக்கிற பணியை செய்கிறவர்கள் தான் வானதூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவிலியத்திலே நாம் பல நிலைகளில் இதை பார்க்கிறோம். இதில் முதன்மை வானதூதர்களுடைய திருவிழாவை கடந்த நாட்களில் நாம் கொண்டாடினோம். அதாவது அதிதூதர்கள் என்று சொல்லப்படுகிற கபிரியேல், மிக்கேல், ரபேல் இவர்களுடைய திருவிழாவை கொண்டாடினோம். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய புனிதர்கள், காவல் தூதர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் நமக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் என்கிற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பல நேரங்களில் நம்மை வழிநடத்துகிற ஃபோர்ஸ் என்ன? அதாவது இன்டர்நெட்டில் நம்ம ஒன்றை தேடணும்னு சொன்னால் அது ரிலேட்டடாக ஒன்றுனா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபாதருடைய பிரசங்கத்தை நீங்கள் தேடுறீங்க, அவர் பேரை போட்டு அந்த பிரசங்கத்தை தேடுறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டீங்க, 2 முறை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த முறை என்ன வரும்? அவர் சம்பந்தமாக செய்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஓப்பன் பண்ணும்போது அந்த செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கும். அப்படின்னு சொன்னால் எது நம்மை வழி நடத்துகிறதோ, எது நமக்கு தேவைப்படுகிறதோ அது நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தால் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த காவல் தூதர்கள் என்பவர்களும் அப்படித்தான். அவர்களை முன்வைத்து கொண்டே நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மரிய குறத்தி தன்னுடைய வாழ்க்கையில் காட்சியை கண்டால் நான் மனம் மாறுவேன் என்று சொன்னார். அதே போல தூதர்களை கண்டார், அவர் மனம் மாறினார். நாம் ஒவ்வொருவருமே அப்படி இந்த தூதர்களுடைய குரலுக்கு செவிமடுத்து போய்கிட்டே இருக்கணும். பல நேரங்களில் நமக்கு நம்முடைய டிரைவிங் ஃபோர்ஸ் எது? சில காலையில் எந்திரிச்ச உடனே எதை பார்க்காம நம்மளால் இருக்க முடியலை, ஒரு நாள் முழுக்க எதை கையில் எடுக்காமல் நம்மளால் இருக்க முடியலை. எது நமக்கு முதன்மையானதாக இருக்கிறது, எது நமக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது, எது நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறது அப்படிலாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் நம்முடைய டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும். அதுதான் நம்மை வழிநடத்துகிற ஆற்றல், நம்மை வழிநடத்துகிற சக்தி, நமக்குள் இருந்து செயலாற்றுகிற ஒரு வல்லமை அப்படிங்கிறதா மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? என்னுடைய டிரைவிங் ஃபோர்ஸ், என்னை வழிநடத்துகிற எனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் எதுவென்று சொன்னால் கடவுள் எனக்கு தந்திருக்கக்கூடிய காவல் தூதர்கள் தான். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? நீ நல்லது செய்வியா செய்யலையா பார்த்துப்போ, கவனமா இரு. இப்படி ஒவ்வொரு முறையும் நமக்கான பாதைகளை வகுத்து கொடுத்து கொண்டே போகலாம். அப்படி போகும்போது நம்ம எதற்கு பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அதனாலதான் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். திருப்பாடல்கள் 91 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. திருப்பாடல் 91:11, நீ செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். அப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நாம் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா இடத்துலையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கையில் பயணித்தோம்னு சொன்னால் எந்த ஒரு பயமும் இல்லை என்பது தான் இந்த நாளினுடைய இந்த திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. சிந்தித்து பார்ப்போம். ஆமென். பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி எண்ணரும் தியாக பலி, அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி எண்ணரும் தியாக பலி, அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. ஆபேல் தந்தாராட்டை பலி, தந்தை ஆபிரகாம் தந்தார் மகனை பலி. ஆபேல் தந்தாராட்டை பலி,
தந்தை அபிரகம் தந்தார் மகனை பலி. அண்ணலே தந்தாய் உன்னை பலி. அடியேன் தருவேன் என்னை பலி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனிதமான தூதர்களின் வணக்க நாளில் நாங்கள் தரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர்களுடைய முடிவில்லாருள் காவலால் நாங்கள் இம்மையின் இடர்களிலிருந்து விடுதலை பெற்று நிலைவாழ்வுக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியை மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக காட்டுகிறீர். ஆகவே அவர் வழியாகவே வானதூதரின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கரிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டிய எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோழி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிழ்பிறாங்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அரும் நண்பன் என் நண்பன் உள்ளம் ஒன்றி சமபந்தி விருந்தொன்று வைத்தானம்மா. வறியோரே எளியோரே வாழ்வெல்லாம் நலிந்தோரே, வறியோரே எளியோரே வாழ்வெல்லாம் நலிந்தோரே வருவீரென்றழைத்தானம்மா. வருவீரென்றழைத்தானம்மா. அரும் நண்பன் என் நண்பன் உளம் ஒன்றி சமபந்தி விருந்தொன்று வைத்தானம்மா. ஓர் நண்பன் நலம் வாழ உயிர் நல்கும் பிறரன்பே பேரன்பு என்றானம்மா. ஓர் நண்பன் நலம் வாழ உயிர் நல்கும் பிறரன்பே பேரன்பு என்றானம்மா. பெரும் பாவியனை மீட்க திரு ஆவி தந்தானே, பெரும் பாவியனை மீட்க திரு ஆவி தந்தானே.
உயிர் நண்பன் அவன் தானம்மா. என் உயிர் நண்பன் அவன் தானம்மா. அருள் நண்பன் என் நண்பன் உளங்கொன்றி சமபந்தி விருந்தொன்று வைத்தானம்மா. அரசாள வரவில்லை, அதிகாரம் பெறவில்லை, வறியோன் போல் வாழ்ந்தானம்மா. அரசாள வரவில்லை, அதிகாரம் பெறவில்லை, வறியோன் போல் வாழ்ந்தானம்மா. பகையாளர் பாதத்தை பரிவோடு கரம் தாங்கும், பகையாளர் பாதத்தை பரிவோடு கரம் தாங்கும் பண்பாளன் நானம்மா. ஒரு பணியாளன் நானம்மா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வு பெற இத்துணை மாண்புயர் அருளடையாளத்தால் உணவளிக்கின்றே. வானதூதரின் பணியால் மீட்பும் அமைதியின் திரும்பாதையில் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.